ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தீரஜ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஸ்வீட் தலியா. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, ரொம்ப சுவையானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், சீனி 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 6 முந்திரி 6 பாதாம், பால் 1/4 லிட்டர். முதல்ல கோதுமை ரவையை எண்ணெய் இல்லாமல் 2 நிமிஷம் வறுத்தெடுத்து ஆற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் பாலை ஊற்றி பாதியை வத்துற அளவுக்கு சுண்ட காய்ச்சுங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் நெய் விட்டு நல்லா கலக்குங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க கோதுமை ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கோதுமை ரவை பாலை உறிஞ்சிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது 2 அல்லது 3 நிமிஷத்தில் கோதுமை ரவை நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சீனி அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக பாதாமையும் முந்திரியையும் நீளமாக வெட்டி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தலியா இப்போ ரெடி ஆயாச்சு. எடுத்து சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளர்ந்துட்டு வர இந்த சின்ன சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவானாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.